வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று பார்த்தீங்கன்னா, இரு விஷயங்களை குறித்து கிஷோர் கே. சாமி அவர்கள் கேள்விகள் கேட்டு அவரோட பதில பெற போறோம். குறிப்பா இன்னைக்கு எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்க தாம்பரம் அரசு விடுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமிக்கு நேர்ந்த ஒரு கொடுமை. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கிளம்பாக்கத்துல மக்கள் சந்திக்கும் அவலம் அதை குறித்து அவர் என்ன சொல்ல இருக்கிறார் அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த கிளாம்பாக்கம் பிரச்சனையை தான் பேசணும்னு இருந்தேன். ஆனால் தொடர்ந்து எல்லாருமே கொதித்தெழுந்து பதிவிட்டு இருக்கிறது சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் செய்தி சேனல்களில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பகிரப்படுற ஒரு செய்தியாக தாம்பரம் விடுதியில் அரசு விடுதியில் செய்தி சேனல்களில் பகிரப்படுற செய்தின்னு சொல்றீங்க. எவ்வளவு பகிர்ந்தாங்க? வெறும் ஒரு கார்டு போடுவாங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, சில விஷயங்கள்லாம் மூடி மறைக்க முடியாது. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு உடனே யார் எது பார்ப்பாங்களோ அந்த செய்தியை போட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுனால இன்னைக்கு இந்த தாம்பரம் அரசு விடுதியில் அந்த சிறுமிக்கு நடந்த கொடுமை வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த முழு செய்தியை நம்மளால பார்க்க கூட முடியல, கேட்க முடியல. ஏன்னா அந்த சிறுமிக்கு நடந்தது அப்படிங்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதாவது கூட்டு போய் காலை உடைத்து 2 கால்களையும் உடைத்து ஒரு ஒரு பாலியல் அத்துமீறலில் ஒருத்தன் ஈடுபடுறான் அப்படின்னா இது என்னன்னு நம்ம பார்க்குறது. அதாவது மொத்தமாக நம்ம அரசாங்கத்தை இதுக்கு குறை சொல்ல முடியுமான்னா சத்தியமாக முடியாது, கூடாது. மனசாட்சி இருக்கக்கூடிய யாரும் இது பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தன் பின்னாடியும் கொண்டு போய் ஒரு காவல்துறை அதிகாரி கொண்டு போய் வைக்க முடியுமா? அது முடியாது. பட் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு பேட்டர்ன் தெரியுது பாருங்க. இது அதிகரித்து கொண்டே வருகிறதுன்றது எதுக்காக அப்படின்னா, காவல்துறை சுதந்திரமாக இயங்க முடியலன்றது இங்கே நம்ம பதிவு செஞ்சே ஆகணும். ஒரு திறமை வாய்ந்த ஒரு காவல்துறையை நம்ம வச்சுருக்கோம். இந்த காவல்துறையோட இயங்க முடியல, சுதந்திரமாக இயங்க முடியல. எனக்கு தெரிந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சையாச்சு. என்னென்னா, அண்ணா நகரில் ஒரு சிறுமி, ஆமாம், அவங்க வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. இந்த தந்தை அவங்க அப்பா வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. அவங்க அம்மா எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப ரொம்ப எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த சிறுமிக்கு ஒரு ஒரு பாலியல் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னும் பொழுது அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும் பொழுது இந்த பெற்றோர்கள் தாக்கப்படுகிறார். தாக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமியை கூட்டிட்டு போயிட்டு பல வாட்டி விசாரணை பண்றாங்க பேர் திரும்பி அந்த விஷயங்களை சொல்ல வச்சு பதிவு பண்ணிருக்காங்க. இது 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 என்னன்னா ஒரு பேட்டர்ன். காவல்துறை எதற்கு பயன்படுத்துவது, எதற்கு பயன்படுத்தக்கூடாது, இப்படி ஒரு வரம்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு. நீங்க 2021 இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் நடந்தது, நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறோம். இது வேறு ஏதாவது ஒரு சமூகத்துக்கு நடந்திருந்தால் வேறு மாதிரியான ஒரு பரிமாணத்திற்கு போயிருக்கும். என்னன்னா, சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு, அந்த சிறுவர் விவாகம், திருமணம் அப்படின்றது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை பதிவு பண்றாங்க. ஒரு சிறுமியை அழைத்து சென்று அவங்க அந்த ஃபிங்கர் டெஸ்ட் அப்படின்றத அவங்க உட்படுத்தினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது. ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்து போயிட்டோம். சரி, சொல்லணும்னா அத்துமீறல், சரியா? இந்த மாதிரியான அத்துமீறலை செய்ய சொல்லி யார் காவல்துறைக்கு உத்தரவை கொடுக்குறது? ஏன்னா எந்த மேனுவல் ரூல் படியும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன் படியும் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் செய்தால் ஒருத்தங்க பயப்படுவாங்க அப்படின்றது தான். நீங்கள் ரொம்ப ஈஸியாக பாருங்களேன், அனாயாசமாக நீங்கள் கடந்து போகக்கூடிய விஷயமா இருக்குது. ஜவஹர் அலி அப்படின்ற ஒரு நபர் லாரி ஏற்றி கொலை செய்யப்படுகிறார். அதில் ரொம்ப கேஷுவலாக அவன் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. என்ன வாக்குமூலம்னா, 2 முறை ஏற்றி கொலை செய்தேன். இந்த 2 முறை ஏற்றி கொலை செய்தேன்னு நீ சொல்கிற அப்படின்னா உனக்கு எங்கேந்திர தகவல் வந்தது? அவர் சம்மந்தப்பட்ட தகவல் இங்கே அதுவும் என்ன வெள்ளிக்கிழமை அதுமா அவருடைய தொழுகையை முடித்து விட்டு வரும்பொழுது இது நடக்குது. அதுவும் என்ன, உறவினர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் கண் எதிரிலேயே இது நடக்குது அப்படின்னா இந்த வெறி இருக்கு பாருங்க. நான் கொள்ளையடிக்கணும், பிடுங்கி தின்னணும் அப்படின்ற வெறி இருக்கு பாருங்க. இதுக்கு நடுவில் யார் வந்தாலும் அவர்களை என்னை முடித்து கட்டுவது. இதற்கு காவல்துறை என்னை எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. ஏன், நான் காவல்துறையிடமிருந்து நான் தகவல்களை பெற்றுக்கொள்வேன். இதில் இன்னொரு பேட்டர்ன் இருக்கு, அதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட கோவையில் நடந்த கொலை, ஆமா, அத முதியோர்களா பார்த்து டார்கெட் பண்ணி அவங்களோட நகைக்காக இதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, நான் ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் போட்டு இந்த ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணாங்கன்னா, நரிக்கூர் அவர்கள் அவங்க மேல போயிட்டு அவங்கள விசாரணை செய்கிறேன்னு அவங்கள கொடுமைப்படுத்தினாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்தது. சரியா? காவல்துறை அவங்களோட கடமையை செஞ்சுதான் ஆகணும். இன்ட்ராகேஷன் ப்ராசஸ் பத்தி கொண்டு செய்ய எனிதிங் அபௌட் இட்னு வச்சுக்கோங்க. பட் யாரோ ஒருத்தரை கொண்டு நிறுத்தி நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே திரும்பி இது நடக்குதுன்னா இதை என்னென்னு எடுத்துப்பீங்க?
இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை, கோர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, காவல்துறை ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக அணுகுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. காவல்துறையை பொறுத்திருக்கும் இந்த பிரச்சனை மீடியாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பேசு பொருளாகி இது அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் வராமல் பார்த்துக் கொள்வது எப்படி அப்படின்ற கூடுதல் பொறுப்பையும் காவல்துறை மீது சுமத்துறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, வரும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, புகார் வருது, காவல்துறை புகார் வந்த உடனே காவல்துறை அதை பதிவு பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இப்போ காவல்துறை இந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த புகாரை பதிவு செய்வதற்கும் அவங்களுக்கு சிக்கல் எங்கே வருது? யாரோ ஒருத்தர் தலையீடு இல்லைன்னா சிக்கல் ஏன் வரும்? அந்த தலையீடுன்றது என்ன பண்ணுதுன்னா இந்த காவல்துறைக்கு கூடுதல் ப்ரெஷரை கொடுக்குது. இல்லைன்னா ஒரு மெரிட்டோரியஸாக, நான் இப்போவும் சொல்கிறேன், நான் பல காணொலிகளில் பதிவு பண்ணுறேன், ஏன்னா தனிப்பட்ட காழ்ப்புகளிலிருந்து நான் வந்து அதிகாரிகள் மீது காண்பிக்கிறது கிடையாது. நான் திரும்பியும் பதிவு பண்ணுறேன். சென்னை போலீஸ் கமிஷனர் அருண்குமார் மாதிரியான ஒரு மெரிட்டோரியஸ் பர்சனாலிட்டி, ரியலி மெரிட்டோரியஸ் பர்சனாலிட்டி. ஆனால் அவரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி இதை வந்து அந்த எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட தகவல்களில் முன்னுக்கு பின் முரணாக பேச வைக்க தள்ளப்படுகின்ற அளவிற்கு ஒரு ப்ரெஷர் வருதுன்னா என்ன நடத்துவீங்க? இல்ல, அபத்தமான ஒரு விஷயம் என்னன்னா விசாரணை தொடங்கி முடியறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் மட்டுமே குற்றவாளின்னு சொல்ற அளவுக்கு. ஆமா, சரியா? இப்படி அவர் சொல்றாருன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு டூ இட், இட்ஸ் பிகாஸ் சிஸ்டம் இஸ் ஃபோர்சிங் ஹிம் டு டூ இட். அப்போது ஒரு திறமை வாய்ந்த காவல் அதிகாரியை கூட நீங்கள் வந்து இந்த மன அழுத்தத்துக்கு தள்ளுறீங்க அப்படின்னு தான். இப்போ அதுதானே எல்லா இடத்துலையும் பர்குலேட் ஆகுது. இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப ஜென்யூனாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டீங்க. இதை நம்ம திமுக அரசாங்கத்தை குறை கூற முடியாது, நேரடியான பொறுப்புன்னு சொல்ல முடியாது. சரிங்க. ஆனால் இப்படியான ஈகோ சிஸ்டத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க. காவல்துறையை நீங்கள் எந்த அளவு கொண்டு போயிட்டீங்கன்னா இவங்க எதற்கு லாயக்கு? ஃபர்ஸ்ட் டே ஷோ நடக்குது, இவர் இந்த ஸ்டாலினுடைய பேரன் இன்பநிதி வருகிறார் என்றால் அதற்கு காவல் காக்க செல்வதற்கு தான் லாயக்கிட்டு. இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள், நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு உயர்நீதிமன்றத்தில்? காவல்துறையினர், அது முக்கியமான வழக்குகளை விசாரணை இருக்கக்கூடிய காவல்துறையினரை பந்தோபஸ்துன்னு நீங்கள் கொண்டு போய் நிற்க வைக்காதீங்க அப்படின்ட்டு. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே 2 முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், துணை முதலமைச்சர், முதலமைச்சர். இவர்கள் இருவரும் வரும்பொழுது போட்டி போட்டுக்கொண்டு, இவர் வரும்பொழுது முதலமைச்சருக்கு நிகரான செக்யூரிட்டி, இவர் வரும்பொழுது நீ முதலமைச்சருக்கு நிகரான செக்யூரிட்டி. இவர் செனட் ஆஃப் ரோட்லேருந்து வருவார் செக்ரட்டேரியட்டுக்கு, இவர் குறிஞ்சி இல்லத்திலேருந்து வருவார், இல்லை ஈசிஆர்லேருந்து வருவார். இவர்கள் வரும்பொழுது தனித்தனியாக செக்யூரிட்டி, இதுக்கு ஒரு 2000 பேர் நிற்கணும், இல்லை 1000 பேர் நிற்கணும். இப்படி விரயம் பண்ணுறீங்க. காவல்துறையினர் நமக்கு இருக்கிறது எவ்வளோ? 7.5 கோடி 8 கோடி மக்கள் இருக்கோம். 8 கோடி மக்களுக்கு எவ்வளோ பேர் காவல்துறையினர் இருக்காங்க? 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்களை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுப்பீங்க? வெயிலில் நிற்கணும், வரவன் போகிறவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்கணும், அதுவும் திமுக காரன்ட்டெல்லாம் பேச்சு வாங்கணும். இது அத்தனையும் வாங்கிட்டு இது அத்தனையும் பொறுத்து கொண்டு அவர்கள் செயல்படணும்னா அவங்க எப்படி செயல்படுவாங்க? இல்லை, இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் இது குறித்த கேள்விகளை வந்து அமைச்சர் கீதா ஜீவன் கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் வந்து ஒரு செய்தி ஆக்குறாங்க. அதை குறித்து உங்களோட கருத்து என்ன? இல்லை, கீதா ஜீவன்ட்ட அவங்க பேசும்பொழுது அவங்க ரொம்ப அனாயசமாக ஒரு பதில் சொல்கிறாங்க. அவங்க பாடி லாங்குவேஜா இல்லை அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே. கீதா ஜீவன் மட்டும் இல்லை, சேகர்பாபு எடுத்துக்கோங்க, தாமு அன்பரசன் எடுத்துக்கோங்க, இவனுடைய பொன்முடி எடுத்துக்கோங்க, இவனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் வந்து இங்கே நிரந்தரமாக ஆள வந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், நாங்கள் ஆள வந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாம் வந்து மன்னர் பரம்பரை, எங்களை பற்றி கேள்வி கேட்பீங்களா நீங்கள்? இப்படித்தான் இவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு. இது பத்திரிகையாளருக்கு வேணும், இன்னமும் வேணும். ஏன்னா நீங்கள் தானே முட்டு கொடுத்தீங்க. இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துக்கு நீங்கள் முட்டு கொடுத்தீங்களா? இப்போ நியாயமாக நீ கேள்வி கேட்கும்போது நீ யாரா நீ கேள்வி கேட்கறதுக்கு நான் சொல்லுவான், இல்லை கவர் வாங்கினவன் தானே நீயே அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தர் தான் நம்ம பார்ப்பான். அதுதான் இன்னைக்கு கீதா ஜீவன் போன்றவர்கள் பேசுவதையும் வந்து பார்க்க முடியுது. அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசினாங்க அப்படிங்கிறது. ஆமாங்க, ஏன்னா அவங்களுக்கு என்னங்க இதில் இருக்க சென்சிட்டிவிட்டி இருக்க போகுது? அவங்களுக்கு என்ன பாதரேஷன் இருக்க போகுது சொல்லுங்க? இவர் மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய, இல்லை ஒரு குடும்பத்தையே நாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன். அந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு தாங்க பாதகம். மற்றவங்களுக்குலாம் அது என்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு கேஸ் ஃபைல். அந்த கேஸ் ஃபைல் எடுங்க அப்படின்னா அது ஒரு கேஸ் ஃபைல் தான் அவங்கள பொறுத்திருக்கும். ஆனால் அந்த கேஸ் ஃபைலுக்குள்ளே எவ்வளோ உணர்வுகள் ஒழிந்திருக்கிறது, அந்த கேஸ் ஃபைலுக்குள்ளே எவ்வளோ உணர்வுகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது,
அந்த கேஸ் ஃபைலுக்குள்ளே எவ்வளவு கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு குடும்பங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் இவங்க சிந்திச்சிருக்கிறாங்களா? சிந்திப்பாங்களா இவங்க? மாட்டாங்க. எப்போ சிந்திப்பாங்க தெரியுமா? எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்பொழுது இவர்கள் சிந்திப்பார்கள். அப்பொழுது ரோட்டிலே பெருச்சாளி செத்து கிடந்தாலும், ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று அறிக்கை விடுவதற்கு ஸ்டாண்டர்டா அப்பவும் இவர்கள் அதை கடந்து சிந்திக்க மாட்டாங்க. அவங்க ஏன் சிந்திக்க போறாங்க? அவங்க இதெல்லாம் பார்த்துருக்காங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள், அன்பில் மகேஷ் எடுத்துக்கோங்க, உதவாநிதி எடுத்துக்கோங்க, இல்ல டிஆர்பி வளர்ந்துகிட்டவன் டிஆர்பி ராஜாவை எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே இவங்க ஏதாவது கஷ்டத்தை வாழ்க்கையில பார்த்துருப்பாங்களா? எதிர்கொண்டிருப்பார்களா? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் டிஆர் பாலு இல்லை ஸ்டாலின் இவங்களாவது எமர்ஜென்சின்ற பேரில் அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, குத்து வாங்கினாங்க, இப்படி ஏதாவது சொல்லலாம். சரியா? இவங்கெல்லாம் ஏதாவது பார்த்துருப்பாங்களா? இப்போ பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை, பான் வித் பிளாட்டினம் ஸ்பூன் இல்லை, பான் வித் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ், அதுவும் எந்த எஃபர்ட்டும் இல்லாமல். சரியா? எந்த பொறுப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் முகேஷ் அம்பானி, அவர் வந்து திருபாய் அம்பானியுடைய மகன், இன்ஹெரிட் பண்ணுறாரு. அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் ஏதாவது பிரச்சனையானா அவரை கேள்வி கேட்பான். ஷேர் ஹோல்டர்ஸ் அத்தனை பேரும் கேள்வி கேட்பான். ஷேர் ஹோல்டர்ஸ்ன்றவன் யார்? பங்கு வாங்கி இருக்கிறவன், அவன் கேள்வி கேட்பான். அப்போ அந்த ஏஜிஎம்மில் வந்து நான் ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணலைன்னா என்ன கேள்வி கேட்பாங்கிற பயமாவது அவனுக்கு இருக்கும். அவனும் வாரிசு இதுதான் முறை தான். ஆனால் அந்த வாரிசு முறையில் கூட அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. என்ன, உங்கள் அப்பா அளவுக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணல, பொறுப்பு பர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் ஏன்டா அவன் பங்கை வச்சிருக்கணும்னு கேள்வி கேட்க முடியும். சரியா? நீங்கள் இவங்களை எடுத்துக்கோங்களேன், இவங்கள்ட்ட யாராவது கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா இவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். இப்போ இந்த கேள்வி கேட்குற இடத்துல பங்குதாரர்கள் யாருங்க சொல்லுங்க? இப்போ ரிலையன்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாமே பங்குதாரர். சரி, ரிலையன்ஸ் நிறுவனத்தில் ரிலையன்ஸுடைய பங்குகளை வைத்திருப்பவன் எல்லாமே பங்குதாரர். சரியா? திமுகவில் யார் பங்குதாரர்? சூரியன் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தன்னை வருத்தி கொண்டு, தன் உடலை வருத்தி கொண்டு, தன் குடும்பத்தையும் கூட பத்தி கூட யோசிக்காம போய் வாக்கு சேகரிக்கிறான் பாருங்க. அந்த ஒவ்வொரு உடன்பிறப்புன்னு அழைக்கப்படுகின்ற அந்த ஒவ்வொரு கொத்தடமையும் பங்குதாரர் தானே, அவன் கேட்கணும்ல. சரி, இப்போ இந்த வழக்கு வந்தோட, இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமிகள், பெண்கள் இருக்கக்கூடிய விடுதிகளில், அரசு விடுதிகளில் பெண்கள் தான் வார்டனா இருக்கணும் அப்படிங்கிறது இப்பதான் ஒரு முடிவுக்கு, அதுக்கு இப்பதான் வந்து பரிசீலனை பண்றாங்க. 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க, அதாவது அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. இந்த ஆட்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா 4.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை வந்தோன்னா இது ஒரு பேசிக் சென்ஸ் இல்லையா? சிறுமிகள் இருக்க இடத்துல வந்து ஒரு பெண்ணை தானே வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம இருக்குமா? அதிமுகவுடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில வந்து பாலியல் குற்றச்செயல்கள் நடக்கலையானா நடந்திருக்கு. சரியா? ஆனா அந்த பாலியல் ஒரு அதான் நான் திரும்பி என்னுடைய இந்த இதனுடைய ஆரம்பத்திலே என்ன சொன்னேன், இந்த மாதிரியான ஒரு குற்றச்செயல் நடக்கிறது அப்படின்னும் பொழுது எடுத்த எடுப்புல நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ல போறது இல்லை. நான் இந்த விஷயம் ஒரு நியமனம் பண்றதுல 10 ஆண்டுகள்ல நீங்க எடுத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் சம்பந்தப்பட்ட வெளியில வருது, சம்பவங்கள் வெளியில வருது அப்படின்னும் பொழுது அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுத்திருக்குன்றது பாருங்க. ஐ அக்ரி வித் யூ. இதை வந்து நீங்க வந்து நடைமுறைப்படுத்திருக்கணும். அப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முடிச்சுக்கிறோம். இது ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் இல்லையா? பரவலான எஸ், ஐ அக்ரி வித் யூ. அந்த இடத்துல வந்து எந்த அரசாங்கமா இருந்தாலும் அவங்க அந்த நடவடிக்கை எடுத்துக்கணுன்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனா அதையும் கடந்து நான் கேட்கறது என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் அந்த அரசாங்கத்துடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் அட்லீஸ்ட் அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ட்டு ஈவன் ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் அரசியல் நோக்கத்துடன் செஞ்சாலும் கூட யாரோ ஒருத்தர் நம்ம சொல்லி காமிச்சிட்டே இருக்கான் அப்படின்ற ஒரு பயமாவது இருந்திருக்கும் அந்த அரசாங்கத்திற்கு. மீடியா முழுக்க கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னடா நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சென்ட்ரல் மீடியனில் ஹோர்டிங் கட்டிட்டான் ஒரு கட்சிக்காரன், அது விழுந்து ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து விபத்து. ஆனால் விபத்துக்கு காரணம் வந்து சட்டமீறல். சட்டத்தை பொருட்படுத்தாம திருப்பி அதே இடத்துல சட்டமீறல். சரியா? அந்த பேனர் வச்சது சட்டமீறல். அதனால ஆனால் விபத்து தான். ஆனால் அதையும் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் நியூஸ் ஆக்க முடிஞ்சது அப்படின் பொழுது இதை வந்து நீங்க மறுதளிக்க முடியாது. ஏன்னா தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். அப்போ தப்புன்றத எடுத்து காண்பிப்பதற்கு அன்னைக்கு மீடியா இருந்தது. திமுக பே பண்ணி இருந்ததோ இல்லையோ, ஆனா மீடியா இருந்தது இல்லை. எதிர்கட்சி தலைவர் எது நடந்தாலும் சுட்டி காண்பித்து கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு ஆளுங்கட்சின்னு தள்ளப்பட்டார்கள். ஒரு முதலமைச்சர், இதை தான் நான் பல இடங்கள்ல சொல்றேன். முதலமைச்சர் அவர்களே
இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள் அப்படின்றத நீங்க எடுத்து பாருங்க. இதற்கு முன்னர் இருந்த முதலமைச்சரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரிடம் பிரஸ் கேட்ட கேள்விகளுக்கும் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர்கிட்ட கேள்வி ஸ்டாலினிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சுவிடும். அப்போ இவர்களுக்கு அந்த பயமே விட்டு போச்சு. பயம் இல்லாத காரணத்தினால இது என்ன ஆகுது, பர்குலேட் ஆகுது. எல்லா இடத்துலையும் என்ன ஆகுது, காவல்துறை செயலற்று போகுது. காவல்துறை செயலற்று போகும்போது இது மாதிரியான குற்றச்செயல்கள் என்பது இன்னும் அதிகம் அதிகம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு துணிச்சல் வருது. இவங்களுடைய பார்வை இதை எப்படி அணுகணும். பிரச்சனை நடக்குதுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? பிரச்சனை நடக்கிறது இருக்க முடியாது. ஏன்னா இது அவனுடைய சிந்தனையில மனதில் இருக்கு. பொறுத்தது. இப்போ திடீர்னு பண்ணுறான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கொலையே எடுத்தீங்கன்னா திடீர்னு ஆத்திரத்தில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, பேசிகிட்டே இருக்காங்க. சண்டை போட்டுக்கும்போது பலாரெலாம் அரைஞ்சிடுறான், அவன் போய் கீழே விழுந்துடுறான். விழும்போது தலையில் அடிபட்டுருது, அவ்வளோதான். அது பட்டு அவன் இறந்து போயிடறான்னு வைங்களேன். இது வந்து வேகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அது பார்க்கப்படும். சட்டமே அப்படி தான் அது பார்க்கும், சரியா? ஸோ அதனால் அதுக்கெல்லாம் நம்ம அரசாங்கத்தை சொல்ல போகிறது. ஆனால் நம்மளுடைய கேள்வி என்னென்னா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா டெசிஷன் மேக்கிங். ஒரு பாலிசியை அப்படியே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள் மத்தியில் சட்டம் ஒழுங்கு என்பது இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து அதிமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காரணம் லா அண்ட் ஆர்டர் ஏன் சொல்லுவாங்க? நீங்கள் வரும்போது தான் நோட் பண்ணிக்கலாம் தெரியல. சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், அது ஒரு அது என்னன்னா அது சைக்கலாஜிக்கலாக ஒரு பரப்புரையை அனுப்பும். என்னன்னா காவல்துறை என்பது அது வந்து நடவடிக்கை எடுக்கும், உடனே நடவடிக்கை எடுக்கும், கடுமையான நடவடிக்கை எடுக்கும். யாரும் எதுவும் பேச முடியாது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே போய் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு யோசிப்பாப்புல. அம்மாவுக்கு தெரிஞ்சால் நடவடிக்கை பாயும். இது ஒரு 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 மெசேஜ், சரியா? இந்த மெசேஜ் உளவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அதையே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மீடியாவுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர்த்து மெசேஜை நீங்கள் கீழ் லெவலில் அனுப்பணும். காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து, சுதந்திரத்தை கொடுத்து, உன் கட்சிக்காரனாகவே இருக்கட்டுமே, உன் கட்சிக்காரனாகவே இருந்தாலும் 2 பேரை தூக்கி உள்ளே போடுறான், நடவடிக்கை எடுக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, யாராக இருந்தாலும் நடவடிக்கை போலீஸ் வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படுதுப்பா அப்படின்ட்டு. திமுக பீரியடில் அது எப்பவுமே நடக்காது. உதாரணத்துக்கு கனிமொழியுடைய அந்த மீட்டிங்கில், மகளிர் அணி மீட்டிங்கில் அந்த பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட அத்துமீறானும் பொழுது திமுககாரன் நாங்கள் அத்துமீறுவோம், இடுப்பில் கை வைப்போம், இடுப்புன்னு இருந்தால் கை வைப்போம். என்ன இப்போ வடிவேலு மாதிரி பேச வேண்டியதான், இடுப்பு இருக்குது கை வைக்கிறான், என்ன இப்போ எங்க ஆட்சி? இந்த 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 பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இந்த பாடி லாங்குவேஜ் தான் இங்கே பிரச்சனை. இந்த பாடி லாங்குவேஜ் இல்லாமல் இருந்தாலே நிறைய இது உடனே குற்றச்செயல்கள் எல்லாம் மறந்து போயிடுவோமா அப்படின்னா இல்லை. அட்லீஸ்ட் மக்கள் மத்தியில் பயப்படுவாங்க, ஒரு யோசிப்பாங்க. பயம்ன்றதை விட ஒரு யோசிப்பாங்க. நான் மக்கள் மத்தியில் பயம் இருக்கணும்னு இல்ல குற்றம் செய்யறவங்க யோசிப்பாங்க. 2 முறை யோசிப்பான், 3 முறை யோசிப்பான். போலீஸு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது எதையும் பாரபட்சம் இல்லாமல் பார்க்குது அப்படின்ட்டு. இந்த பாரபட்சம் இல்லாமல் பார்க்குதுன்ற எண்ண ஓட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும்னா முதல்ல உன் கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாதான் யார் மீது வேண்டுமானாலும் நடவடிக்கை பாயும் அப்படின்ற அந்த மைண்ட் செட். சரி, ஒரு பெண், ஒரு சிறுமி வந்து பாதிக்கப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு நினச்சா வேதனையாக இருக்குது. ஆனால் இனிமேல் நடக்க போகிறது ஃபியூச்சரில் தடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங்காகவும் இது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சேன். தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த காணொலியில் வந்து சமூகத்தில் நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள், அதை குறித்தான விவாதங்கள், அதை எல்லாருமே எழுப்பிட்டு இருக்க கேள்விகள் குறித்து உங்களோட பதில் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். இப்போதைக்கு மிக்க நன்றி.